திருமணி உறுதிப்படுத்தி இருக்காத திமுக காங்கிரஸ் கூட்டணியில எந்த பிளவும் இனிமே ஏற்பட வாய்ப்பு இல்லைங்கிறது திட்டமிடப்பட்டிருக்கா இந்த தேர்தலில் பிளவுகளுடனேயே இந்த கூட்டணி தொடரும். கீழே ஜெல்லாவதான்றது $1 மில்லியன் கொஸ்டின், ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது $1 மில்லியன் கொஸ்டின். பட் அலையன்ஸ் கண்டினியூ ஆகும், கூட்டணி தொடரும். நேற்றை கூட நான் உங்களுடைய அரங்கில் பேசும்பொழுது கூட இன்னமும் நம்பிக்கை இருக்கிறதுன்னு தான் நான் சொன்னேன். அவங்க ஒரு மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. காங்கிரஸ் ஹைகமாண்டு ஓகே, பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் ராகுல் காந்தியோட ஆசீர்வாதம் இல்லாமல் அதை பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால் நமக்கு ஒன்றும் அரசியல் தெரியல, நமக்கு உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம்னு அர்த்தம். அதுவும் அவர் மாணிக்கம் தாக்கூர் அவங்களுடைய மாவட்ட தலைவர் மாவட்ட கமிட்டி கூட்டத்திலே அதை பேசியிருக்கார். அவர் தீர்மானங்கள்லாம் கூட போட்ட லெவலுக்கு போச்சு. நம்ம வாய்மொழியாக சொல்கிறதுக்கும் ட்வீட் பண்ணுறதுக்கும் தீர்மானத்துக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. பட் அது திமுக தலைமையை கோபப்படுத்தி இருக்கிறது. அவங்க ஒரு தெளிவாக ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. இன்றைக்கு ஹிந்துவில் வந்திருந்தது, நேற்று இந்த நேரத்தில் கோலப்பன் எழுதியிருந்தார். அது தெளிவாக வந்து அவங்க இன்றைக்கி ரியாக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து முடிவு பண்ணணும்னு சொன்னதோட விளைவு தான் கேசி வேணுகோபாலோட இன்றைய அந்த பேச்சு. ஆனால் அதுலேயே அவருடைய ஸ்பீச்சில் உங்கள் தொலைக்காட்சியில் இப்போ ஸ்க்ரால் பார்க்கும்பொழுது வந்து ஆதரவாகவோ எதிராகவோ எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம்ன்றாரு. தாவேக்காவுடன் கூட்டணி இருக்கிறதான்னும் பொழுது யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்றார். திமுக எங்களுடைய பழைய கூட்டாளின்றார். ஸோ ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் வச்சு தான் பேசுகிறாங்க அவங்க. பட் தாவேக்காவுக்கு பட் போக மாட்டாங்க, திமுக விட்டு போக மாட்டாங்க. ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹெவி. இது வெறும் தமிழ்நாடு மட்டுமே சம்மந்தப்பட்டது அல்ல. இது அவங்களுக்கு தேசிய அளவில் வந்து அவங்களுக்கு திமுகவோட 32 எம்பிஸ் தேவை. பட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதில் கோட்டை விட்டாங்கன்னு தோணுது. ஒன்று நீங்கள் இப்போது அதிகாரத்தில் பங்குன்னு அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு முன்பிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும். மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ இந்த அரசில் இருக்குது, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. விசிகாவும் சிபிஎம்மும் போராடின அளவுக்கு கூட வந்து காங்கிரஸ் எந்த போராட்டத்தையுமே முன்னெடுக்கல. அப்போ கடைசியாக உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் முன்னால் வெளியில் வரீங்க அப்படின்னா வந்து அது எந்த அளவுக்கு கீழே ஒர்க் அவுட் ஆகுன்ற அந்த ஒரு கொஸ்டினும் உங்களுக்கு இருக்குது. இல்லை, பிரவீன் சக்கரவர்த்தியையும் மாணிக்கம் தாகூரையும் பயன்படுத்தி திமுகவை வழிக்கு கொண்டுட்டு வரலான்னு தப்பு கணக்கு போட்டாங்களோ? அதாவது வந்து ஒரு ட்ரையல் பலூன்னுவாங்க, அதாவது வந்து ஒரு ஆழம் பார்க்கறது பார்த்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆகலை, பேக்ஃபயர் ஆயிருக்கு. பேக்ஃபயர் ஆகுது, ஃபுல்லாக பேக்ஃபயர் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னும் கிரே ஏரியாஸ் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அலைன்ஸ் கண்டினியூ ஆகுன்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அதில் 2 கொஸ்டின் இருக்குது. அடுத்து இந்த கிரே ஏரியான்னு சொல்கிறது என்னது? அது உங்களுக்கு தெரியும். அட் த காஸ்ட் ஆஃப் வாட் இந்த அலைன்ஸ் கண்டினியூ ஆகுதுன்றது. அலைன்ஸ் கண்டினியூ ஆகுதுன்றது இப்போ 21 இருந்த மாதிரியான ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ இருக்குமானா எனக்கு ஐ ஹேவ் மை ஓன் டவுட்ஸ். இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாரோட வாட்டும். ஆனால் அதுலேயும் கிரே ஏரியா இருக்குன்னா கடைசி கட்டமாக கூட தாவேக்கா பக்கம் நகர வாய்ப்பு இருக்குங்கிற வாய்ப்பு குறைவுன்றது. தாவேக்காவோட அவங்க போக மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். திமுகவுடன் அவருடைய கூட்டணி தொடரும். பட் அதுக்கு கொடுக்கக்கூடிய விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் 2 பேருக்குமே. நீங்கள் 2+2 பாலிடிக்ஸில் எப்பயுமே 4 ஆகும்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் 0 கூட ஆகலாம் உங்களுக்கு. நீங்கள் இந்த அலைன்ஸுன்றது வந்து எலெக்ஷன்ஸுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் இருந்து அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸில் நீங்கள் பேசும். கடைசி யாருக்கு இழப்பு அதிகம் நீங்க கணிக்கிறீங்க? இல்லைங்க, இந்த அலைன்ஸ் கண்டினியூ ஆகுங்க. ஒருவேளை இது வந்து உங்களுக்கு பேக்ஃபயர் இது அலைன்ஸ் உடையாதுன்னு நான் நம்புறேன். பட் இவங்களுக்கு அந்த 21 இருந்த அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்றதுல எனக்கு டவுட் இருக்குது. இது மாநில தேர்தல்ன்றதுனால எல்லா இழப்புகளும் வந்து திமுக தான். ப்ளஸ்ஸும் அவங்களுக்கு தான், லாபமும் அவங்களுக்கு தான், நஷ்டமும் அவங்களுக்கு தான். பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்ததுன்னா வேற கதை உங்களுக்கு வந்து. இது ஆரம்பத்துலேருந்தே காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து இதை தவறாக டீல் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஒன்று நீங்கள் வந்து ஒரு கிளியர் பிக்சர் இருக்கணும், அதன்படி நீங்கள் போகணும். இல்லை கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ டிஎம்கேவோட எப்படி அமைதியாக இருந்தீங்களோ அந்த மாதிரி இருந்திருக்கணும். நீங்கள் 2 படி முன்னால் போகிறது அப்புறம் ஒரு படி பின்னால் வருதுன்றது வந்து இது என்ன மெசேஜை கொடுக்கணும்? மாற்றி மாற்றி ஒன்று பேசுகிறீங்க நீங்கள். அவங்க கட்சி கூட்டத்தில் பேசினாங்கன்னா கூட வந்து இது கொடுக்கக்கூடிய செய்தி என்பது என்ன? அது நேற்றைக்கு தெளிவாக வந்து ஸ்டாலினிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை என்பது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால தான் கேசி வேணுகோபால் வந்து பேசுகிறார். ஸோ இந்த நிமிடம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுகவோட கை ஓங்கியிருக்கு, அதில் சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு வந்து. பட் அவர் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார் கேசி வேணுகோபால், இது தொடர்ந்து அவங்க வந்து இதாவது எங்களுக்குன்னு சில லட்சியங்கள் இருக்குது. அரசு அது ரொம்ப தெளிவான ஒரு பாயிண்ட். அதிகாரத்தில் பங்கு என்று கேட்பதை கெட்ட வார்த்தையாக பார்க்கக்கூடிய அல்லது அது ஒரு தவறாக பார்க்கக்கூடிய போக்கு என்பது என்னை பொறுத்தவரை அபத்தமானது. எல்லா கட்சிக்கும் அந்த உரிமை இருக்குது. அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு தான் அவங்க அரசியலுக்கு வராங்க. கொள்கை முடிவில் பாலிசி டிசிஷன்ஸில் ஒரு அரசோட கொள்கை முடிவுகளில் கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் பங்கு இருக்கணும். இங்கே இருக்கிறது ஒரு வித்தியாசமான போக்கு. சாதனைகளுக்கு எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்க.
அதில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கிடையாது. பட் வேதனைகளுக்கும் தோல்விகளுக்கும் அது பிரித்து கொடுக்கப்படுகிறது. இது பெக்யூலரான சுச்சுவேஷன். அப்புறம் லோக்கல் பாடிஸில் வந்து அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்றது அது ஒரு பெரிய சிக்கல். இவங்க காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, விசிகாக்க இருக்குது அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து. இன்றைக்கி திருமாவோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அதிகாரத்தில் பங்குன்று கேட்பது ஒன்றும் தவறு கிடையாதுன்னு தான் சொல்கிறார் அவர் வந்து. கூட்டணி தொடரும்னு சொல்கிறார். அதுதான் எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கைன்றதை தாண்டி. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் பார்க்குறது என்னென்னா, கேசி வேணுகோபாலோட ஸ்பீச்சில் நாங்கள் அழைப்புக்காக காத்திருக்கிறோம்ன்றாரு. அதை சொடாங்கரும் சொன்னார், செல்வப்பெருந்தகையும் சொன்னார், கேசி வேணுகோபாலும் சொல்கிறார். தொடர்ந்து இவர்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து கடந்த காலங்களில் திமுக அண்ணா திமுகவோட கூட்டணி இருக்கும்போது இப்படி தொடர்ந்து அவர்கள் வந்து நாங்கள் அழைப்புக்காக காத்திருக்கிறோம்னு வந்து அவர்கள் சொன்னதாகவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க டெஸ்பரேட்டாக இருக்காங்க. தாவேகா கூட்டணிங்கிறதுக்கு வந்து அவங்க யோசிக்கல இப்போதைக்கு. அப்போ திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக காத்திருக்காங்க. நான் காத்திருக்கிறோம் என்று தொடர்ந்து அவங்க சொல்லும் பொழுது அவங்களுடைய வீக்னஸை தான் அது காட்டுது. நீங்க தாவேகாவோடு உறுதியாக கூட்டணி இல்லைன்ற வார்த்தையை அவர் சொல்லலை. யூகங்களுக்கு பதிலளிக்க முடியாதுன்றது போக மாட்டாங்க, நானும் அதை தான் சொல்கிறேன். பட் அதை கேட்டகாரிக்கல் டேர்ம்ஸில் ஏன் கேசி வேணுகோபால் சொல்ல மாட்டேன்றார். அங்கே தான் வந்து ஒரு கேட்ச் வருது உங்களுக்கு. அடுத்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்காக காத்திருக்கிறோம்ன்றது அது அவங்களோட டெஸ்பரேட்னஸ். திமுக பழைய கூட்டாளி வகுப்புவாத சக்திகளை நாங்கள் திமுக அதெல்லாம் யூசுவல் டைலாகுங்க. அது வந்து அது நிலைப்பாடாக இருந்தாலும் யூசுவல் டைலாக். அப்போ பின்ன இவர் இப்போ மாணிக்கம் தாக்கூர் அந்த ஸ்டேட்மெண்ட்டு போட்டுட்டு அவங்க வந்து 2014 கதையெல்லாம் எழுத்து விடும்போது அப்போ வகுப்புவாத சக்திகளை எழுத்து போராடுறதில்ல உங்களுக்கு அப்போ மறந்து போச்சு அது. ஸோ எப்போ இருந்தாலும் உங்களுக்கு அது யூஸ்வலான ஒரு கேடயத்தை கையில் பிடிச்சிப்பீங்க நீங்கள். இன்றைய நிலைமை என்பது திமுகவுக்கு அட்வான்டேஜ். அவங்க கை ஓங்கி இருக்குது, காங்கிரஸ் இறங்கி வந்திருக்குது. பட் அடுத்த கட்டங்களில் சிக்கல் இருக்குது. காங்கிரஸ் தன்னோட பலவீனத்தை மேலும் மேலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு வார்த்தை தான் காத்திருக்கிறோம் என்று சொன்னது கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல. அவர் தெளிவாக சொல்றாரு, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். கேசி வேணுகோபால் சொன்னார். அழைப்பிற்காக காத்திருப்பது கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல, தொகுதி பங்கீட்டிற்காக. தொகுதி பங்கீட்டிற்காகத்தான் கிறிஸ்டோடங்கர் தலைமையில் ஐவர் குழு போட்டிருக்காங்க. தொகுதி பங்கீட்டிற்காக காத்திருக்கிறோம் என்பதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். தொகுதி பங்கீடு என்பது இன்னும் அஇஅதிமுக கூட்டணியிலும் ஆரம்பிக்கல, தொடங்கல. உங்களுடைய யூகங்களுக்கு பதில் சொல்ல மாட்டோம். யூகங்கள் கற்பனை. கூட்டணி போவீங்களான்னு கேட்டது அது கற்பனையான கேள்வி. அந்த கற்பனையான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது, அது உங்களுடைய கற்பனைங்கிறாரு. அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு இல்லைங்கிறாரு. அதுக்கு அதான் அர்த்தம். இல்ல மறுத்திருக்கலாமே, கூட்டணி இல்லைன்னு மறுத்திருக்கலாமே. இல்ல சார், இல்லாத ஒன்றை ஏன் மறுக்கணும்? அது உங்க கற்பனை. இருக்குது ஒரு குறைந்தபட்ச பேஸ்லெஸ்ஸான ஒரு சார்ஜா கூட அவர் பார்த்துக்கலாம் இல்லையா? உங்களுடைய கற்பனையான கேள்வி, அதுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதையும், திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்பதையும், பாசிஸ்டுகளை எதிர்த்து திமுகவோடு இணைந்து நாங்கள் சண்டை செய்வோம் என்பதையும், அது எல்லாமே கேசி வேணுகோபால் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள். மிக தெளிவாக அவர் வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்றாரு. காத்திருப்பது என்பது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு தான் என்பதை நான் சொல்றேன். ஓகே.